செய்திக்காப்பால் நிகழ்ச்சி தொடர்கிறது. அடுத்த பகுதியாக டிஜி நியூஸ். ஒரு செய்திக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் என்ன, அதை தெரிஞ்சுக்கிட்டால் மட்டுமே அந்த செய்தியை முழுமையாக நம்மளால் அலச முடியும். இந்த பகுதியில் என்ன செய்தி அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இன்றைக்கு நம்ம டிஜி நியூஸ் பகுதியில் பார்க்கக்கூடிய ஒரு செய்தி, இந்திய நீதிமன்றங்களில் நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகள். இந்தியாவில் மொத்தமாக எத்தனை வழக்குகள் நிலுவையில் இருக்குது, அதனுடைய அடிப்படை ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். முதலாவதாக இந்திய நீதிமன்றங்களில் கிட்டத்தட்ட 2.25 கோடி வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன. 2.25 கோடி வழக்குகள் இந்தியாவில் மொத்தமாக நிலுவையில் இருக்கின்றன. அடுத்ததாக, அதாவது இந்த வழக்குகளில் சிவில் வழக்கு, குற்ற வழக்கு அப்படின்னு நம்ம பிரிக்கும்போது இந்தியாவில் சிவில் வழக்குகள் சுமார் 75 லட்சம் வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன. குற்றப்பிரிவில் இருக்கக்கூடிய குற்றவியல் வழக்குகளில் 1,50,00,000 வழக்குகள் இந்தியாவில் நிலுவையில் இருக்கின்றன. அடுத்ததாக தமிழகத்தினுடைய கணக்கு வந்தோம் அப்படின்னா, தமிழகத்தில் சிவில் வழக்குகள் கிட்டத்தட்ட 5,64,898 வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன. அடுத்து கிரிமினல் வழக்குகள் 3,46,637 வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன. இந்தியா தமிழகம் இப்படிங்கிற விகிதத்தை பார்த்ததுக்கு பிறகு 10ல் ஒரு வழக்கு, அதாவது 10ல் ஒரு வழக்கு சாதாரணமாகவே கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு மேலாக நிலுவையில் இருக்கிறது அப்படிங்கிறது தான் நமக்கு இந்த ஃபேக்ட்ஸ் சொல்லுது. 10ல் ஒரு வழக்கு 10 வருடங்களாக நிலுவையில் இருக்கிறது அப்படிங்கிறது தான் கணக்கு. இந்தியாவில் தற்போதைய நிலைமைப்படி 73,000 இந்தியர்களுக்கு ஒரு நீதிபதி தான் இருக்கார் அப்படிங்கிறதான் ஒரு அவல நிலை. இதை நம்முடைய தலைமை நீதிபதி லோதா அவர்கள் ஒரு தனியார் ஒரு மீட்டிங்கில் ரொம்ப கவலைக்கிடமாக அவர் தெரிவிச்சிருந்தார். கிட்டத்தட்ட 73,000 இந்தியர்களுக்கு ஒரு நீதிபதி தான் இருக்கிறார் அப்படிங்கிறத. அடுத்ததாக, நிலுவையில் உள்ள வழக்குகளை நம்ம முடிக்கணும் அப்படின்னா இந்தியாவில் கிட்டத்தட்ட தற்போதைய நிலைப்படி 70,000 நீதிபதிகள் தேவைப்படுகிறார்கள் அப்படிங்கிறதையும் ஒரு ஃபேக்ட் சொல்லுது. இதையெல்லாம் ஒரு பக்கம் வைத்து, இன்னொரு பக்கம் சராசரியாக ஒரு நீதிபதி எத்தனை வழக்குகளை ஒரு வருடத்திற்கு முடித்து வைக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது 43 வழக்குகளை முடித்து வைக்கிறார். இதே விகிதத்தில் போச்சு அப்படின்னா ஒரு நீதிபதி ஒரு வருடத்திற்கு 1,350 வழக்குகளை அவரே நிலுவையில் தான் போடுறார். ஏன்னா 43 வழக்குகளை மட்டும்தான் அவரால் தீர்த்து வைக்க முடிகிறது அப்படிங்கிறது இந்த ஃபேக்ட்ஸ் நமக்கு சொல்லுது. அடுத்த கட்டமாக, வேற எந்த வழக்குகளையும் புது வழக்குகளையும் கையில் எடுக்காம இதே நிலைமையில இதே பேஸ்ல ஸ்லோவா இவங்க வழக்குகளை தீர்த்து வச்சுட்டே இருந்தாங்க அப்படின்னா இப்ப நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகளை முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 6 வருடங்கள் ஆகும் அப்படிங்கிறது இந்த புள்ளி விவரம் நமக்கு சொல்லுது. அடுத்ததா, இந்தியாவில் இருக்கக்கூடிய நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகளினுடைய விகிதம், இன்னொரு பக்கம் எத்தனை வருடங்களாக இது நிலுவையில் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது கடந்த 10 வருடங்களாக 10.08% வழக்குகள் நிலுவையில் இருக்குது. அடுத்ததாக, கடந்த 5 வருடங்களாக சுமார் 16% வழக்குகள் நிலுவையில் இருக்குது. அடுத்தது, கடந்த 2 வருடங்களாக 23.22% வழக்குகள் நிலுவையில் இருக்குது. அடுத்ததாக, 2 வருடங்களுக்கும் குறைவாக தற்போதைய நிலைப்படி பார்த்தால் 43.97% வழக்குகள் நிலுவையில் இருக்கு. இதை அடுத்து உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிகள், அதாவது உச்சநீதிமன்றத்தில் இத்தனை நீதிபதிகளை தான் நியமிக்கணும் அப்படிங்கிற ஒரு இடங்கள் இருக்குது. அந்த இட விகிதத்தின்படி உச்சநீதிமன்றத்தில் சுமார் 31 நீதிபதிகளை நம்ம நியமிக்கலாம். ஆனால் தற்போதைய நிலைப்படி இந்தியாவில் 29 நீதிபதிகளை நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதை அடுத்து உயர் நீதிமன்றத்தில் நியமிக்கப்பட வேண்டிய இடங்கள் அப்படிங்கிறது 1079 நீதிபதிகள் நியமிக்கப்பட வேண்டும். ஆனால் இப்போதைய நிலைப்படி வெறும் 254 நீதிபதிகளே நியமிக்கப்பட்டிருக்காங்க. இதுதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய வழக்குகளுடைய எண்ணிக்கை, நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகளுடைய எண்ணிக்கை, நீதிபதிகளுடைய வீதம். இதை எப்படி பார்க்குறீங்க? இந்தியாவில் கிட்டத்தட்ட இத்தனை கோடி வழக்குகள் நிலுவையில் இருக்கு. இதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? நம்ம எல்லாருடைய வாழ்விலும் சட்டம் ஒரு முக்கிய பங்காற்றுது, மருத்துவம் போல. ஆனால் மருத்துவம் போல் நம்ம சட்டம் தெரிஞ்சுக்கிறோமானா தெரிஞ்சுக்கிறது இல்லை. நீங்கள் உங்களுக்கு காய்ச்சல்லாம் 10 மாத்திரை நீங்களே சொல்லுவீங்க இல்லையா? உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா போகும்போதே மருத்துவர்கிட்ட யோசனை சொல்லுவீங்க. போன வருஷம் இந்த மாதிரி ஒன்று வந்துச்சு, அப்போ நீங்கள் இந்த மருந்து சொன்னீங்க, அதை நான் சாப்பிட்டேன், அப்புறம் சரியாயிடுச்சு அப்படின்னு. இதை போல் சட்டத்தை பற்றிய அறிமுகமும் இருக்கான்னு கேட்டால் நமக்கு இல்லை. அது ஒரு முக்கிய காரணம். நீங்கள் கொடுத்த அந்த இதில் வருஷக்கிரமமாக இத்தனை நீதிபதி இருந்தாங்க, இத்தனை வழக்கறிஞர் இருந்தால், இவ்வளோ வழக்கு இருந்துச்சு எல்லாம் சொல்கிறீங்க இல்லையா? இதில் பாதிக்கு மேலே ஏற்படுற சிக்கல் என்னென்னா, வழக்காடும் இருவருக்கு அந்த வழக்கு என்னன்னே புரியாது.
நீதிமன்றங்களை வந்து திரைப்படங்களில் பார்த்த மாதிரி நடக்காது நீதிமன்றம். நீங்கள் நீதிமன்றத்துக்கு நேராக போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தனியாக வாதிக்கான வழக்கறிஞரும் பிரதிவாதிக்கான வழக்கறிஞரும் நீதிபதிக்கு பக்கத்தில் போய் பேசுவாங்க. என்ன பேசிக்கிறாங்கன்னே குற்றம் சாட்டப்பட்டவனுக்கு தெரியாது, வழக்கை தொடுத்தவனுக்கு தெரியாது. இவன் இங்கே நிற்பான் சும்மா கூண்டில். அவர்கள் 2 பேருமா பேசிக்குவாங்க, பேசிட்டு வந்து சொல்லுவாங்க. இவங்க அப்படி திருப்பி வெளியே வருவாங்க, நீட் நடத்த கையெழுத்து போடுவாங்க. இப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு. அதை பற்றிய புத்தகங்களே ரொம்ப குறைவு. என்னுடைய நண்பர் திரு ராஜா செந்தூர் பாண்டிங்கிற வழக்கறிஞர் வந்து நீதிவாதி பிரதிவாதின்னு ஒரு புத்தகம் விட்டார். அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 வழக்குகளை பற்றிய கதை போல எழுதி அந்த வழக்கறிஞருடைய கருத்து, நீதிபதியுடைய கருத்து, எல்லா கருத்தும் வாங்கி போடுறது ஒரு ஆச்சரியமான புத்தகம். அந்த புத்தகம் எனக்கு படித்த பொழுது இவ்வளவு சுலபமாக தீரக்கூடிய வழக்குகளா அது, அல்லது இவ்வளவு சுலபமான வழக்குகளா, அல்லது இப்படியெல்லாம் வழக்குகள் வருதா அப்படிங்கிற கேள்வி வந்துச்சு. இதில் எல்லாமே சிக்கல் என்னன்னா, இது என்னவா நடக்கும்னு சாதாரண ஒருத்தனுக்கு வெகுஜனத்துக்கு புரியறதே கிடையாது. எனக்கு சாமானியர் புரியவே கிடையாது. என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து ஒரு வழக்கில் பொய் குற்றம் சாட்டப்பட்டு அது வந்து தண்டனையும் அவர் வழங்கப்பட்டுச்சு. சென்னையில் 2 ஆண்டு கால சிறை தண்டனை வழங்கப்பட்டோன்னா அவருடைய வழக்கறிஞர் என்ன சொன்னார், அதெல்லாம் பரவாயில்ல, நம்ம சுப்ரீம் கோர்ட்டில் பார்த்துக்கலான்ட்டார். சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் அந்த சுப்ரீம் கோர்ட் நீதிபதி சொல்கிறார், சிரிச்சுட்டு 3 வருஷத்துக்கு குறைஞ்சிருக்க எதையுமே அவங்க எடுக்க மாட்டாங்களாம். இதுவெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்னு சொல்லி இந்த வழக்கையே வந்து எடுத்துக்க மாட்டேன்னு மறுத்துருச்சு சுப்ரீம் கோர்ட். கடைசியில் அவர் வந்து 2 வருஷம் உள்ளே போய் நன்னடத்தையின் பேரில் 1 வருஷம் இருந்துட்டு வந்துட்டார். இதுவரையும் பெரும்பான்மை யாருக்குமே எங்களுடைய வட்டத்தில் யாருக்கும் தெரியாது. அப்போ அவர் என்கிட்ட சொன்னார், இது என்ன வழக்கு, என்ன கேஸு, என்ன செக்ஷனு, எதுவுமே புரிய மாட்டேங்குது நமக்கு. நம்மளை கொண்டு போய் அப்படியே கொண்டு நிப்பாட்டிடுறாங்க, அவங்க என்னமோ பேசுகிறாங்க, நம்மளை பயமுறுத்திக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்குது. இது ஒருவேளை இது தெரிஞ்சால் பாதிக்க வழக்கு வந்து முதல்ல வந்து வாபஸ் வாங்கிடுவாங்க. ஓ இதுவெல்லாம் வேலைக்கு ஆகாதுப்பா, இந்த சண்டையை நம்ம போடக்கூடாது அங்கே போயின்னு இல்லையா. ரொம்ப பழமையான ஒரு சொலவடம் உண்டு. 2 பக்கம் நிலம் வச்சுருந்தவன் வந்து வரப்புக்காக சண்டை போட்டு போய் 2 பேர் நிலத்தை இழந்துட்டான்னு. எதற்காக சண்டை போடுறோன்னு இருக்குல்ல, அது ஒன்று. இன்னொன்று, இந்த வழக்குகள் ஏன் இவ்வளவு காலதாமதம் சொல்கிறோங்களே, காலதாமதமாகிறது வந்து நம்ம அப்படி ஒரு இடது கை வீச்சா ஒதுக்கிட முடியாது. ஒருவனுக்கு எல்லா வகையான வாய்ப்புகளையும் இந்த நீதிமன்றம் வழங்குகிறது இல்லையா. அப்போ அதற்கான அவகாசத்தை எடுத்துக்குது நீதிமன்றம் தான் நம்ம நம்பணும். சரி, ஓகே, அப்படி இருந்தாலும் கூட இப்போ பல லட்சக்கணக்கான முஸ்லிம்களுடைய ஒரு வழக்குகள் அப்படின்னு இருந்தால் அது இன்னும் விசாரணை அடிப்படையிலேயே தேங்கி இருக்கிறது. ஸோ பல ஊடகங்களில் வரக்கூடிய விசாரணைக்கே வராமன்னு சொல்லுங்க, விசாரணைக்கே வராமல் இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த நிலையை எப்படி பார்க்குறீங்க? தப்பு தான், ரொம்ப தப்பு. ரொம்ப தப்பு. அதோட நிறுத்திட்டீங்களா? இது அடுத்த கட்டமாக இது எப்படி கொண்டு போகிறது? அது விசாரணையை நடத்தணும். ஏன் அவங்களுக்கு மட்டும் இந்த அது எப்பொழுது அப்படி நிறுத்தணும் இருக்குமா? நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய படங்கள் பார்த்தீங்கன்னா கதாநாயகன் ஒருத்தர் இருப்பான். அந்த கதாநாயகனுக்கு உறுதுணையாக ஒரு இஸ்லாமிய நண்பன் இருப்பான். கதாநாயகி இருப்பா, அவளோட ஒரு இஸ்லாமிய தோழி இருப்பா. இது இல்லாமல் படமே இருக்காது. நீங்கள் எந்த படம் வேணாலும் 1990க்கு முன்னாடி இந்த படம் எடுத்து பார்த்துக்குங்க, அது கண்டிப்பாக இருக்குமா? ஆனால் இப்போ வர்ற எந்த படத்துலையும் இருக்காது. தீவிரவாதியாக காட்டுறதை தவிர, குண்டு வைக்கிறத தவிர வேறு எதுக்கும் இஸ்லாமிய தோழர்களை நமக்கு கதாபாத்திரமாக பயன்படுத்துவதே இல்லை இல்லையா. அதன் அடிப்படையில் தான் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு. ஆமாம், நம்ம வந்து திட்டமிட்டு தானே அதை பரப்புகிறோம் இல்லையா. சரி, நிச்சயமாக நிகழ்ச்சிக்கு வந்து பல செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி நேயர்களே, இன்றைய செய்திக்கப்பால் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் சந்திக்கலாம் இன்னொரு நிகழ்ச்சியில். நன்றி, வணக்கம்.